வெல்கம் டு சண்டே நிகழ்ச்சி. எல்லாரும் ரொம்ப உற்சாகமாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சண்டே அன்னைக்கு நல்லா சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க வீட்டில். 100 வருஷத்தினுடைய பெருமை வாய்ந்தது சினிமா. இந்த சினிமா மூலமாக தான் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான கருத்து சொல்லப்பட்டது, விடுதலை உணர்வு தூண்டப்பட்டது. இந்த சினிமா தான் நம்மளுக்கு முதலமைச்சர்களையும் கொடுத்துருக்கு. ஒரு நல்ல ட்ரெண்ட் செட்டிங் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் கொடுத்தது சினிமா தான். ஒரு பெல் பாட்டம் மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தது சினிமா தான். வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரியான வீரர்களெல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க இப்படி தான் இருந்திருப்பாங்கன்னு நமக்கு படம் தீட்டி காட்டியது இந்த சினிமா. இந்த சினிமா மூலமாக எத்தனையோ புரட்சிகரமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு, நம்மளை சிந்திக்க வச்சிருக்காங்க. இப்படி எத்தனையோ பெருமைகள் அடுக்கி கொண்டே போகலாம் சினிமாவை பற்றி. ஸோ ஒரு விதமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்றது. நிறைய பிளாக் அண்ட் ஒயிட் கிளிப்பிங்ஸ் பார்த்தீங்க, அதே மாதிரி கலர் கிளிப்பிங்ஸ் பார்த்தீங்க. என்ன விஷயமா இருக்கும், என்ன வித்தியாசம் நீங்கள் சொல்லுங்கள் சார். அதில் எப்படின்னா, பழைய படத்துலையும் ஆபாசம் இருக்குங்கிறத நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுதீங்க, புது படத்துலையும் அது இருக்குங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணுதீங்க. நீங்கள் சொல்லுங்கள். நானும் அதே தான் ஃபீல் பண்ணுறேன். பழைய படங்களுக்கும் புது படங்களுக்கும் ஆபாசத்தில் ஒரு பெரிய போட்டியே நிலவர மாதிரி இருக்குது. அந்த நீங்கள் சொல்லுங்கள். பழைய படத்தில் ட்ரெஸ் ரொம்ப டைட்டாக போடுறாங்க இல்லையா, அதெல்லாம் கூட கிளிப்பிங்கில் பார்த்தேன். இப்போ இருக்கிற படங்களை விட அப்போ இருக்கிறது ரொம்ப ஆபாசமாக காமிச்சிருக்காங்க. மற்றவங்களுக்கு ஆபாசம் தெரியலன்றது அங்கே இருக்க அறியாமல் மட்டும்தான். ஏன்னா இப்போ இருக்கிறத விட அப்போ ரொம்ப அதிகமாகவே ஆபாசங்கள் இருந்தது. அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இலைமறை காயாக காமிச்சிருக்காங்க ஆபாசங்களை, நேரடியாக காமிக்காமல். இப்போ வர சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஆபாச காட்சிகள் வெளிப்படையாக காட்டுறா போல இருக்குது. ஆட்சிக்கு காட்சி ஆபாசம் அதிகமாக பழைய படத்தில் தான் காட்டப்பட்டிருக்கு. பழைய படங்களில் ஆபாசம் கதைக்கேற்ற மாதிரி பண்ணாங்க மேடம். இப்போ ஆபாசம் வல்கராக திணிக்கிறாங்க. அப்போ மறைமுகமாக காமிச்சாங்க, இப்போ நேரடியாக காட்டுறாங்க. ஓகே, இந்நேரத்துக்கு டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆபாசம் அதிகம் இருந்தது பழைய படங்களில், இப்போ வர்ற படங்களில் அப்படின்றது தான் டாபிக். இதை பற்றி பேசுகிறதுக்கு முதல்ல பழனி அவர்களை கேட்போம். இப்போது இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ பழைய படங்கள் இப்போ 90s வரைக்கும் அப்படின்னு ஒரு வரையறை வச்சுருக்காங்க. இப்போ புதிய படங்கள்லாம் ஒரு 24 வருஷம் இப்போ வந்திருக்கு. இதை ரெண்டும் எப்படி பார்க்க முடியுதுன்னா, நீங்கள் முதல்ல சொன்ன அந்த கான்செப்டில் இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சினிமா தான், நம்ம எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமா தான், கலை வளர்ந்தது இங்கே தான், காதல் சொன்னது இங்கே தான், கட்சி வளர்த்ததும் ஆட்சி பிடிச்சதும் இந்த சினிமா தான் அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்குது. இப்போ சினிமாங்கிறது ஒரு காலத்தில் சத்யஜித் ரே சொல்கிற மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறதா இருந்தது. அப்படிதான் நினைக்கிறீங்களா? இப்போ வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மாதிரி சினிமாக்கள் எல்லாம் வருது இல்ல, பிரதிபலிக்கிறதா ஒரு காலத்துல இருந்தது. சத்யஜித் ரேயோட கருத்தை சொல்றேன் நான். அது பாதையாக இருந்தது, இன்னைக்கு போதையா மாறி இருக்கு. அதுதான் இன்னைக்கு இருக்கிற. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கதாநாயகன் ஒரு கதாநாயகன் ஒரு தொப்புள்ள பம்பரம் விடுறாரு, ஒருத்தர் ஆம்லேட் போடுறாரு, ஒருத்தர் தக்காளி உருட்டுறாரு. அது என்ன இடுப்பா இல்லை அடுப்பா? எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு வக்கிரமான விஷயங்கள்லாம் நடக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? புது சினிமாவில் தான் ஆபாசம் நிறைய ஆபாசங்கள் இருக்குது. பழைய சினிமாவை கம்பேர் பண்ணும்போது புது சினிமாவில் நிறைய ஆபாசங்கள் இருக்குன்னு சொல்கிறேன். ஒரு கவிஞர் கூட எழுதினார், நெல்லை ஜெயந்தா, தரைப்பம்பரங்கள் எல்லாம் கயிற்றில் சுற்றுகிறது, திரைப்பம்பரங்கள் எல்லாம் வயிற்றில் சுற்றுகிறது, வயிற்றுக்காக பிழைக்கலாம் ஆனால் வயிற்றிலேயே பிழைக்கலாமான்னு கேட்டார். இப்போ இன்றைக்கி இருக்கிற படங்கள் அவ்வளோ மோசமான இருக்குது. ஒரு பாடல் காட்சி கூட அவ்வளோ மோசமாக இருக்குது. ஒரு பாடல் காட்சி கூட அவ்வளோ மோசமாக இருக்குது. சாப்பிட வாடா, என்ன சாப்பிட வாடா, ஆசை தீர என்ன கொஞ்சம் சாப்பிடவா, நீ என்ன பிரியாணி போட்டலாமா சாப்பிட்டு ஜன்னல் வழியாக போடுறதுக்கு பாப்பா. இந்த ஒரு பாடல் கூட, ஏன்னா ஒரு கலைஞரை நாம் வீட்டின் வரவேற்பு அறை வரைக்கும் நம்ம அனுமதிக்கிறோம். வீட்டின் வரவேற்பு அறை வரைக்கும் அனுமதிக்கிறவங்கள ஒரு காலத்தில் நீங்கள் சொல்லும்போது பூஜை அறை வரைக்கும் அனுமதிச்சாங்க. ஒரு காலகட்டத்தில் பூஜை வரை வரைக்கும் அனுமதிச்சாங்க. எம்ஜிஆரை கடவுளாக கும்பிட்றவங்க இருக்காங்க, சிவாஜியை நடிகர் திலகம்னு பாராட்டுறவங்க இருக்காங்க. அதுக்கு பிறகு நிறைய கலைஞர்களை, ஒருத்தர் 2 பேர் நான் சொல்லலை. இன்றைக்கி நல்ல படங்கள் எடுக்கிறவங்களையும் நம்ம நல்லா தான் சொல்ல போகிறோம். அன்றைக்கி இருந்த சினிமாக்களில் ஒரு ஆரோக்கியம் இருந்தது. அது இன்றைக்கி அந்த உயிர் நாடிங்கிற அந்த ஒரு விஷயம் இன்றைக்கி தொலைஞ்சு போயிட்டே இருக்கோ, அந்த கலாச்சாரத்தின் வழியாக மாறி போயிட்டே இருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு வெகுவாகவே இருக்குது. இன்னும் ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சமூக பொறுப்பு குறைஞ்சி போச்சு. அன்றைக்கி இருந்த இயக்குநர்களுக்கும் மற்றவங்களுக்கும் இந்த சமூக பொறுப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. நாம் ஒரு தப்பான விஷயத்தை விதைச்சிடக்கூடாதுன்னு நினச்சாங்க. ஏன்னா இன்றைக்கி குழந்தைகள் கலாச்சாரங்கிறது எதிர்கால கலாச்சாரம்.
இன்னும் சொல்லப்போனால் ஒரு வீட்டில் உட்காந்துருக்கோம், ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும், ஒரு அப்பாவும் ஒரு பெரிய வயசுக்கு வந்த ஒரு பொண்ணும் உட்காந்து இன்றைக்கி வர ஒரு சினிமாவை பார்க்க முடியாது. அப்படி ஒரு காட்சி அந்த படத்தில் வருது அப்படின்னு சொன்னால் ஒன்று அப்பா எழுந்திரிச்சு வெளில போகணும், இல்லை அந்த பொண்ணு எழுந்திரிச்சு வெளில போகணும். அப்படி பாடல் காட்சிகள் நிறைய நம்ம நாட்டில் இன்றைக்கி சினிமாவாக இருக்குது. அதெல்லாம் தான் இன்றைக்கி இந்த தளத்தை மாற்றி இருக்குங்கிறத நம்ம வேதனையோடு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில். ஒரு பழனி சொன்னதுக்கு உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? சினிமாங்கிறது ஒரு காட்சி ஊடகம். ஏதோ ஒரு இடத்துல நடக்கிறத கூட காட்சி ஊடகத்தில் சொல்லும்போது நிறைய பேருக்கு அது போய் சேருது. இப்போ என்ன பெண்களுடைய அங்கங்களை காட்டுறதுனால அது ஆபாசம் அப்படின்னா, ஆண்களுடைய அங்கங்களை காட்டுறதும் ஆபாசம் தான். ஆமாம், பெண்களுக்கான உணர்ச்சியை தூண்டுற ஆபாசம். ஆனால் இது பெண்ணடிமைத்தனத்துடைய தொடக்கம். அப்பாவும் பொண்ணும் உட்காந்து இன்றைக்கு வர்ற படங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. இதயக்கனி படத்தை பார்க்க முடியுமா? நானும் என் மகளும் உட்காந்து இதயக்கனி படத்தை பார்க்க முடியுமா? எங்கள் அம்மாவும் நானும் உட்காந்து இதயக்கனி படத்தை பார்க்க முடியுமா? அந்த இதழில் தேன் வடிந்தால் பாட்டை அதை விட ஆபாசமாக, அந்தளவுக்கு ஆபாசமாக கூட இன்னைக்கு காட்சி எடுக்கிறதுக்கு என்னை போன்ற இன்றைய இயக்குநர்களுக்கு தைரியம் வராது சார். அவ்வளோ ஆபாசமாக இருக்கும். என்ன சொல்கிறேன்னா, அது ஒரு மறைப்பொருளாக இருந்துச்சு. இல்லை, கண்டிப்பாக மறைப்பொருள் பாருங்கள். இதில் நேரடியாக எத்தனை பாட்டுகள் இருக்குமா? நேரடியாக இப்போ நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, கண்ணதாசன் எழுதுறார். நான் அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே எழுதிட்டார். தாம்பத்தியத்தை சொல்லிட்டார். சென்சார் போர்டு கட் பண்ண முடியல. இது வைரமுத்து சொன்ன செய்தி, கட் பண்ண முடியல. ஆனால் இன்னைக்கு எப்படி எழுதுறாங்க? கட்டி பூடிடா கண்ணாலா கண்டபடி கட்டி பூடிடான்னு எழுதுறாங்க. அந்த காட்சி அமைப்பை நீங்கள் நினச்சி பாருங்க. அது ஒரு நான் இன்னொன்று வந்து கேட்குறேன் பேராசிரியர், கட்டிப்புடி கட்டிப்புடின்னு கேட்குறீங்களே, ராத்திரி நேரத்து பூஜைன்னு ஒரு பாட்டு வந்துச்சு, அது யாருடைய காலத்தில் வந்துச்சு? நேத்து பூத்தாலே ரோஜா மோட்டு, அது வந்து புரட்சி தலைவர் தான். அது வந்து எங்கே வந்து போச்சு? அதாவது மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டுமே தெரியும் முத்தம் காமத்தோடு சேர்ந்ததில்லை சொன்னது எதுங்க? என் குடும்பத்தோட உட்காந்து ஒரு அப்பாவும் பிள்ளையும் போய் உட்காந்து இன்னைக்கு தெய்வ திருமகள் படம் பார்க்க முடியுது, ஒரு அபியும் நானும் படம் பார்க்க முடியுது, ஒரு ஆனந்த யாழை மீட்டுகிறாள்னு வந்து ஒரு படம் பார்க்க முடியுது. ஆனால் அன்னைக்கு சார் சொன்னார், சாப்பிட வாடா அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் காட்சிகளில் ஆபாசம் அதிகமாக இருக்குது அப்படின்னாரு. இதே பழைய படங்களில் ஆபாசம் பாடல்களில் ஆபாசம் இல்லையா? 100க்கு 100ன்னு ஒரு படம் மேடம். பளிங்கு நாள் ஒரு மாளிகை, பருவத்தால் மணி மண்டபம், உயரத்தில் இரு கோபுரம், உன்னை அழைக்குது வா. அந்த பாட்டு தப்பா பண்றீங்க. அது ஒரு கோபுரம் தான் சொல்லியிருக்காரு அதுல. ஆனா என்னன்னா, ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். இன்னொரு பாட்டு உலகம் சுற்றுற வாலிபல்ல நீங்க பாட்ட சொன்னதுனால நான் பாட்ட சொல்றேன். பச்சை கிளி முத்துச்சரம் அந்த படத்துல கண்ணில் ஆடும் மாங்கனி கையில் ஆடுமோ அப்படின்னாரு. இதுல ஆபாசம் இல்லைங்களா? மடல் வாழை தொடை இருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க அப்படின்னாரு. அதுல ஆபாசம் இல்லையா? நான் இப்ப என்ன கேட்கிறேன்னா, நீங்க அதாவது பரவாயில்லைங்க, நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க தெரியுங்களா? தன்னே தானே சஷ்டியை நோக்க சரவண பவனார், அதுல 18 வயது இல்ல மொட்டு மன்னது ஏங்குது பாய் போட. நான் என்ன கேட்குறேன், வேற பாட்டு டியூனே கிடைக்காது உங்களுக்கு? அந்த டியூன்ல தான் எழுதுவீங்களா? பக்தியும் காதலும் ஒண்ணுதான் ஏறக்குறைய. காமமும் காதலும் ஒண்ணுதான், காமமும் பக்தியும் ஒண்ணுதான், ரெண்டுமே பின்னி பிணிஞ்ச ஒரு விஷயம் தான். பக்தியும் காமமும் ஒண்ணுன்னு சொல்லி நான் ஏத்துக்கவே முடியாது. கோயிலுக்கு நம்ம சாமி கும்பிட மட்டும்தான் போகிறோம், பள்ளிக்கூடத்துல கத்துக்கிறதுக்காக மட்டும்தான் போறோம். எது எங்கெங்க பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையோட அர்த்தமே இருக்கு. அந்த காலத்துல இல்லையா, இந்த காலத்துல இருக்கான்னு. அந்த காலத்துல 10 படங்களுக்கு ஒரு படம் வந்தானா பெருசு. அந்த காலத்தில் 10 படங்கள், அதே மாதிரி ஒரு 10 சீன் வருதுன்னா அந்த 10 சீனில் ஒரு பர்டிகுலர் சீன் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ 10 சீனுமே ஆபாசமாக தான் வருது. எங்களை மாதிரி சினிமாவை நேசிக்கிறவங்க, சினிமாவை மட்டுமே உயிராக நினைக்கிறவங்க, நல்ல படம் வராதா, நல்ல படங்கள் மூலிமா நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல படத்தை நம்ம அறிமுகப்படுத்த மாட்டோமாங்கிற ஏக்கமோ ஆதங்கமோ ரொம்ப வலி மிகுந்தது. அதெல்லாம் எங்களுக்கு புரியவே புரியாது. அந்த காலத்துலேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹரிதாஸ் அப்படின்ற படம் ஒரு ரொம்ப எத்தனையோ ஒரு வருஷ கணக்காக வந்து ஓடின ஒரு படம். அந்த படம் அவ்வளோ நல்லா ஓடினதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, முன்பாதி முழுக்க நிறைய எரோட்டிக் சீன்ஸ் இருந்தது, அந்த மாதிரியான ஒரு காட்சிகள் இருந்தது அப்படின்னு. அதில் தான் வந்து அவங்க டிஆர் ராஜ்குமாரி வந்து ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுப்பாங்க. கொடுத்த உடனே எல்லாரும் அப்படி ஷாக் ஆயிட்டாங்களா. அதுவே வந்து அந்த ஆபாசத்தினுடைய எல்லை வந்து அதுவாக தான் இருந்தது அந்த காலத்தில், தியாகராஜ பாகவதர் காலத்தில். தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம் ஆஃப்டர் ஷார்ட் பிரேக்.
வெல்கம் பேக் டு சண்டே. சமூகம் ஒரு பெண்ணை எப்படி பார்க்கிறது என்பதுதான் ஒரு சினிமாவில் ஒரு பெண்ணை ஆபாசமாக காட்டுவதின் எல்லை அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஒரு பிரபல நாடக இயக்குனர் பிரசன்னா ராமசுவாமி வந்து எழுதியிருக்காங்க, ஒரு போலீஸ்காரன் வந்து திருடனை திட்டும்போது கூட அவனுடைய அக்காளையும் அம்மாவையும் சம்மந்தப்படுத்தி தான் திட்டுறான். அப்போ வந்து என்னன்னா, ஒரு பெண்ணினுடைய உடம்பை, ஒரு பெண்ணினுடைய நடத்தையை சம்பந்தப்படுத்தி திட்டினா அவனுக்கு த மோஸ்ட் இன்சல்ட்டிங் அப்படின்றது. ஸோ அப்படிதான் வந்து சமூகம் ஒரு பெண்ணையும் அவளை ஒரு உடம்பாகவும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சமூகமாக இருக்கிறதுனால தான் சினிமாவில் கூட ஆபாசம் அப்படின்னு போகும்போது பெண்ணுடைய அங்க அவயவங்களை வந்து வர்ணிக்கிற மாதிரியாகவோ இல்லை அதை வந்து ஏதேதோ கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாம் வேற விதமாக வச்சு காமிக்கிறது மூலமாகவோ ஒரு ஆபாசம் அப்படின்றது அது மட்டும்தான், அந்த வரையறைக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ சமூகமே வந்து பெண்ணை இப்படி பார்க்கும்போது சில பெண்களே வந்து அப்படி பார்க்குறாங்க இல்லையா? நான் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போனால் யாராவது ஏதாவது நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, எனக்காக நான் ட்ரெஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெண்ணுக்குள்ள சுதந்திரம் அப்படின்றது அவங்களுக்கே உணர முடியாமல் போயிடுச்சு. அப்படி தான் நம்ம வந்து பெண் குழந்தைகளை பேணி கொண்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ஆபாசம் பெண்ணினுடைய உடம்பை சார்ந்தது அப்படின்ற இது வரும்போது தான் சினிமாவிலையும் அதே ஒரு கருத்தும் நிலவிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலாக பார்க்க போனால் வந்து வயலன்ஸ் கூட ஆபாசம் தான். வரம்புக்கு மீறி வயலன்ஸ் காமிக்கிறது கூட ஆபாசமான ஒரு விஷயம்தான். ஒரு சொல்லக்கூடாத விஷயத்தை அதனுடைய அழுத்தத்தோட சொல்லப்படுறது ஆபாசம்தான். 2 அர்த்தம் டயலாக்ஸ் இருக்கிறதும் ஆபாசம்தான். அந்த 2 அர்த்தம் டயலாக்ஸ் கூட எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது பெண்ணினுடைய விஷயங்களை தான் வந்து குறிக்கிற மாதிரி எழுதப்படுறது அப்படின்ற போது, ஸோ பழைய காலத்துல நிறைய படங்கள்ல ஆபாசம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. 2 பீஸ் போட்டுட்டு நடிச்சிருக்காங்க, பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்ஸ்லேயே நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நம்ம தமிழ் படங்களில் மட்டும் கிடையாது, ஹிந்தி படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க. எப்போவுமே வந்து நம்ம சினிமாவுக்கு ஒரு வெஸ்டர்ன் சினிமாவினுடைய தாக்கம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. இல்லாட்டி போனால் குட்டை பாவாடை போட்டுட்டு எந்த பெண் தமிழகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? வெளியே யாருமே குட்டை பாவாடை போட்டுட்டு நடக்கிறதே கிடையாது. ஆனால் நம்ம சினிமாவில் ரொம்ப காலமாக ஹீரோயின்ஸ் வந்து குட்டை பாவாடை போட்டுட்டு நடந்துட்டு இருக்காங்க. இது எந்த விதத்தில் சமூகத்தில் இருக்கிற பெண்களை சித்தரிக்குது, பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்டோம்னா கிடையாது. ஸோ சினிமாவில் ஆபாசம் எந்த அளவுக்கு போகுது அப்படின்றத பற்றி பேசுறதுக்கு அடுத்தது ரேவதி வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேடம், சமீபமாக வந்து பார்த்தா சினிமா அப்படின்றது வந்து எப்போவுமே நிஜ வாழ்க்கைக்கு ரொம்ப கிட்ட வந்ததே கிடையாது. அதனால தான் நீங்கள் சொன்ன அந்த உடை பார்த்தீங்கன்னா வந்து வெளியே யாருமே போடாத உடையை தான் சினிமாவில் போட்டுட்டு தெரியுறாங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ நிஜ வாழ்க்கையை பிரதிபலிப்பதாக சினிமா வந்து வரவே இல்லை அப்படின்றத நம்ம அந்த காலத்துலேயும் பார்த்துட்டே இருக்க முடியுது. இப்போ இந்த காலத்தில் அப்படின்னு பார்த்தா முழுக்க நல்ல சினிமா தான், நல்ல விஷயங்களை சொல்லக்கூடியது சினிமா அப்படின்னா ஏன் இந்த காலகட்டங்களில் சினிமா பார்க்க பெற்றோர்கள் வந்து அனுமதிக்கப்படலை? நிறைய பேர் சினிமா தேட்டரில் போய் பார்க்கல. பழைய காலத்தில் பார்த்துருந்தாங்கன்னா இந்த இலைமறைவாக காய்மறையாக பேசுகிறது எல்லாமே வந்து ஈஸியாக வெளிப்பட்டுரும். அந்த விஷயங்களை வந்து உள்வாங்கவே முடியாத அளவுக்கு கருத்து என்பது இருந்தது. இதை நம்ம வந்து கவிஞர்களையும் சேர்த்து இதில் பேசலாம். கவிஞர்களையும் பார்த்திங்கன்னா ரொம்ப புரிஞ்ச மாதிரி எழுதுறது, புரியாத மாதிரி எழுதுறதுன்ற ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும்போது புரியாத மாதிரி ஒரு மொழி நடையில் எழுதுனதை வந்து நம்ம ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ரசிச்சுட்டு போய்ட்டுறோம். கண்ணதாசன் வந்து ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காரு, அஞ்சுகத்தை என் கை பட்டால் என்ன தொட்டால் என்ன அப்படின்னு. அந்த அஞ்சுகன்றது எதை குறிக்குது, பெண்ணுடைய எந்த உறுப்பை குறிக்குது அப்படின்றத நம்ம யோசிக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கே கோவம் வருது. ஆனால் இன்றைக்கி தைரியமாக அந்த வார்த்தையை ஒரு கவிஞர் எழுத முடியுமா, ஒரு படத்தில் வந்து வந்துட முடியுமா? இப்போ பழைய காலத்து பாடங்களில் எல்லாமே ரொம்ப யதார்த்தத்தையும் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போட்டாங்க. அந்த இலைமறைவு காய்மறைவான வார்த்தையாக சொல்ல போயிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து அந்த பழைய படம் வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்மளுடைய உடை, பாரம்பரியமான உடை என்னென்னா புடவை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு வரலையுமே வந்து அந்த புடவை கட்டிட்டு போச்சுன்னா ரொம்ப லட்சணமாக கட்டிட்டு போகுது பார்ப்பா அப்படின்வாங்க. ஆனால் இந்த புடவையை எந்த அளவுக்கு மோசமாக எந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சராக பார்க்க முடியுன்றதை காமிச்சது தமிழ் சினிமாவுடைய பழைய படங்கள் தான். இந்த காலத்தில் கூட அந்த அளவுக்குலாம் தமிழ் சினிமாவில் ஒரு புடவை கட்டி ஒரு ஹீரோயினை காட்ட மாட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து தமிழ் சினிமாவில் வந்து எப்படிலாம் புடவை கட்டி அந்த பொண்ணை வந்து ஆபாசமாக காட்ட முடியும். இப்போ கருத்து ரீதியான மாற்றங்கள் என்பது எதுவுமே கிடையாது. டெக்னாலஜிஸ் ரீதியான மாற்றங்கள் நிறைய வந்திருக்கு. இந்த டெக்னாலஜி மாற்றம் வந்து இன்றைக்கி வந்து உடனே வந்து கவி பிடிக்குது நம்மக்கிட்ட. உடனே வந்து இன்றைக்கி இருக்க படம் வந்து வீடு டிவி வச்சுருக்கோம், அதனால உடனே இன்றைக்கி இருக்க படம் ஆபாசம்னு நமக்கு தெரிஞ்சிருது. அந்த காலத்தில் வீடு டிவி கிடையாது. தேட்டரை போய் பார்க்கும்போது இந்த ஆபாசங்கள் என்பது கிடையாது. குளோபலைசேஷன்னால வந்து நிறைய சேனல்ஸ், ஃபாரின் சேனல்ஸ் எல்லாமே நம்மளால பார்க்க முடியுது. அப்படின்ற போது அங்கே வந்து அப்படிதான் வெளியே கூட அப்படிதான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் நடந்துட்டு இருக்காங்க. அதனால அங்கே
அவங்கள காமிக்கும்போது அவங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஸ்விம்மிங் சூட்லேயோ இல்லை வந்து அந்த மாதிரி ஷார்ட்ஸ் போட்டுட்டு நடக்கிற மாதிரியான ஹீரோயின்ஸை காமிக்கிறதுல தப்பே கிடையாது. பட் அதை பார்த்துட்டு உடனே நம்மளும் இப்படி தான் நடப்போம், நம்ம சினிமாவிலையும் நம்ம ஹீரோயின்ஸ் இப்படி தான் நடக்க வைப்போம் அப்படின்னு சொல்றது தான் நடந்துருவாங்களோ பெண்கள்ன்ற போது தான் இந்த பழைய காலத்தில் வந்து பெண்களை போய் யாரும் டிவி பார்க்கவே விடலை. நீ சினிமா பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லுவேன்ட்டு. ஆனால் இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா நீங்கள் சொல்கிற அந்த குளோபலைசேஷன் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருச்சு. யார் வீட்லேயும் வந்து பிள்ளைங்க பார்த்தாலும் இதெல்லாம் போட்டுக்காது அப்படின்ற மனநிலைக்கு பெற்றோர்களும் வந்துட்டாங்க. அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து பெற்றோர்களும் வந்து தங்களுடைய அறிவை வளர்த்துக்கிறாங்க, மேம்படுத்திட்டாங்க. ஸ்டூடெண்ட் நம்மளுக்கு மாணவர்களும் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இது சினிமா, இது நிஜ வாழ்க்கை கிடையாது. சினிமா என்பது நம்மளுடைய நிஜ வாழ்க்கை வராதுன்ற அளவுக்கு வந்து இன்னைக்கு மாறி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ யங்ஸ்டர்ஸ் அதிகமாக டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மிடில் ஏஜஸில் நிறைய பேர் வந்து வேலைக்கு போக ஆரம்பிக்கல. வீட்டில் இருந்ததுனால ஃபேமிலி கேர்ள்ஸு, குடும்ப பெண்கள் எல்லாமே நிறைய படம் பார்க்க ஆரம்பித்தாங்க. சச்சு, மனோரமா, கோவை சரளா இவங்கெல்லாம் ஆரோக்கியமான ஒரு நகைச்சுவை என்னங்கிறது நம்மளுக்கு காமிச்சாங்க. இப்போ ஒரு படத்துலையும் கூட நம்மளால் அந்த மாதிரி சிரிக்கவே காமெடிங்கிறது கண்டிப்பாக இல்லை. ரொம்ப அருவருப்பா இந்த காமெடி ஏன்டா பார்க்குறோம், நம்ம மனசு வேதனை தான் படுறோம். ரொம்ப ஆபாசமா இருக்கு காமெடி. அதுவும் பெண்களை சித்தரிச்சு மட்டும்தான் முக்கியமாக காமிக்கிறாங்க. புது படங்களில் மட்டும்தான் காமெடி சீனில் அப்படி ஆபாசம் இருக்குன்னு சொல்லிட முடியாது. பாரத விலாஸ்னு ஒரு படம், அதில் வந்து வி.கே. ராமசாமியோட கேரக்டர் வந்து அவர் கோவமே பட மாட்டார். அதான் அவருடைய கேரக்டர். ஒரு ஸ்டேஜில் கோவம் வந்துடும் அவருக்கு. அப்போ ஒரு டயலாக் மனோரமா ஆச்சு தான் அவங்க ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்க. ஒரு டயலாக், கமீலா என் சமாச்சாரத்தை அது வரைக்கும் யாரும் பார்த்ததில்ல, இப்போ எல்லாருக்கும் காட்ட போகிறேன், நீ மட்டும்தான் பார்த்துருக்க. இது இலைமறை காய்மறையான்னு சொல்லுவீங்க நீங்கள். ஆக்சுவலாக இலைமறை காய்மறையாக இருக்கிறதுல தான் பிரச்சனையே சார். நாங்கள் ஒரே ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணி ஒரு ஷார்ட் எடுத்துருவோம். சென்சாரில் அதில் பீப் போட சொல்லுவாங்க, நாங்கள் பீப்பை போட்டுருவோம். அங்கே உதடு மட்டும்தான் அசையும். அதை அப்படியே விட்டுருந்தா அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் போய் சேரும். பீப்பில் ஆளுக்கு அவங்கவுங்களுக்கு சௌகரியமானதை ஃபில் பண்ணிக்குவாங்க. இங்கே இலைமறையாக காய்மறையாக இருக்கிறது தான் பிரச்சனையே. அதில் ஒரு படம் பார்த்தேன், அதில் ஒரு வசனம் இருக்குது, நீ இவனோட போனால் குண்டாயிடுவே, நீ இப்படியே போனால் உண்டாயிடுவே. இது நேரடியாகவே இருக்க, புரியாமல் மறைமுகமாக ஒரு விஷயத்தை சொல்கிறதுங்கிறது நல்லதுன்னு சமுதாயத்தில் நினச்சாங்க, அதனால் அதை செஞ்சாங்க. அப்படி நீங்கள் இந்த பழைய படங்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஹீரோயின் நடிக்கிறவங்க ஒரு பரதநாட்டிய நடனமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கிளப் டான்ஸாக இருந்தாலும் சரி, அந்த காலத்தில் ஒரு ரொம்ப அன்னைக்கு அதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ நாகரிகமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் கூட தோணுச்சு. மேலே மார்க்கச்சை இருக்கும், கீழாடை இருக்கும், இந்த இடைப்பட்ட இடுப்பு பகுதி இருக்கு இல்லையா, அதை இன்றைக்கி நாம் மறைக்கிறது இல்லை, அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணிடுறோம். இன்றைய சினிமாவில் அன்னைக்கு அதை வந்து ஒரு துணி போட்டு மறைச்சிருப்பாங்க. ஆனால் ரொம்ப தேடி பிடிச்சி ஸ்கின் கலர்லேயே போடுவாங்க அந்த துணியை. இது எதுக்கு? இது வேறு கலரில் போடுங்களேன். இது மறைக்கிறதா அர்த்தமா? பெருசாக கற்பனை பண்ணிக்கன்னு அர்த்தம். அதுக்கு பழைய படங்களில் இருந்தது மேடம். அது எங்களுக்கு வந்து மேரேஜ் ஆன பிறகு புரியும், ஏஜ் அட்டன் பண்ண பிறகு புரியும். ஆனால் இப்போ ஒரு 10 வயசு 8 வயசு குழந்தைக்கு கிட்ட வந்துட்டாவே இந்த பாட்டுக்கு அடுத்த சீன் அடுத்த பாட்டு இதுதான் சொல்கிறது குழந்தை. அந்த அளவுக்கு அது மெச்சூர்ன்றதும் இருக்குது, பட் இவங்க காட்டுறதுலையும் இருக்குது. அவங்க கிட்ட கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிஸ் பண்ணுறானா அவன் கிஸ் பண்ணுறான் தெரிஞ்சது. அந்த காலத்துல அந்த பூ வைக்கிறது என்ன பண்ணியிருப்பாங்கன்னு யோசிக்க தோணுது. அதுதான் தப்பான எண்ணங்களை தோன்றுறது அப்போ தான். இப்போ பண்ணிடுறான் அவ்வளோதான், தெரிஞ்சிருது இதுதான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அவன் தப்பான எண்ணங்களை நினைக்க வைக்கிறது அந்த காலத்தில் வர சினிமாக்கள் மட்டும்தான். அப்படி பண்ணுறது பரவாயில்ல அப்படின்றீங்க? பரவாயில்லன்னு சொல்ல, தப்பான எண்ணங்களை தூண்டுறது அந்த இதில் பழைய படத்தை தெரியுதுல, அதான் சொல்கிறேன். அப்போ இந்த சாங் எல்லாம் வந்து இலைமறை காயாக இருக்குது. ஒரு வேர்ட் தப்பாக இருந்தாலும் அதுக்கு வந்து திட்டுவாங்க அப்படி சொல்கிறாங்க. இந்த சாங்கை கேளுங்க. டேக் மீ சம்படி, லவ் மீ எனிபடி, நான் உங்கள் இஷ்டப்படி, கற்றுக்குங்க பாடம் படின்றாங்க. இது எந்த வகையில் ஆபாசம் இல்லைன்னு சொல்கிறீங்க சார்? இந்த நான் இப்போ சொல்கிறேன், இப்போ ஒரு பாட்டுங்க, கும்மாங்குத்து லேடி கம்மா கரை வாடி தம்மா துண்டு வாடி குமரிப்பிட்டு போடி. நீங்கள் படிக்கலையா? ஒதுங்கி வா ஓட பக்கம் ஒதுங்கலாம் மெதுவாக, நீங்கள் வந்து போடலையா? ரத்தினமே முத்தம் வச்சவா, அதுக்காக பட்டணம் போய் வக்கீல் வச்சவா நீங்க வந்து பாடலையா? இன்னொன்னு அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாருங்களேன், இந்த எஃபெக்ட வந்து கொண்டு வந்தது யாரு? இந்த ஒரு பாடல், காதோடுதான் நான் எல்லாரும் காதுல தான் சொல்லுவாங்க, மூக்குலையா சொல்லுவாங்க. அதை நீங்க சொல்றப்ப ஏன் வந்து பாத்தீங்கன்னா காதோரமா எஃபெக்ட். அடுத்து இதழே இதழே கதை சொல்லு, இதை கொண்டு வந்தது யாரு? சரி சரிங்க, நீங்க கொண்டு வரலையா? முதலுக்கு தானடா. ஆமா, நீங்க மட்டும் என்னவா? ஏ வா வாத்தியாரே வா வஞ்சி கோடி ஏ கொஞ்சம் கீழி என்ன கட்டி பூடி உன் இஷ்டப்படி. வாத்தியார்ட்ட பாடுற பாட்டாது? நீங்க சொல்லுங்க மேடம், வாத்தியார்ட்ட வாத்தியார்மா வந்த இது பாருங்க, அந்த கேரக்டர் வாத்தியாரியா? என்னங்க பேராசிரியர் பேசுறதுக்காக வந்து சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து இல்ல நாங்க என்ன சொல்றோம்னா, இருக்கிற பாட்டையெல்லாம் நீங்க மாத்திட்டீங்களேன்னு சொல்றோம். அட
கிளவியான பின்னே இது கிட்டாது இந்த வாய்ப்பு, நல்ல இளமை இருக்கும் போதே இணைஞ்சுக்க இதுதான் வாய்ப்பு. அதுக்கு மேல சொல்ல முடியாது, நிறைய பாட்டு இருக்கு. ஓகே ஃபைன் 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 ஃபைன். ஒண்ணே எல்லா காலத்துலயுமே கும்மி அடிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு கும்மி அடிச்சிருக்காங்க அப்படின்றத இப்போவும் இலைமறைவு காய்மறைவா நானும் பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்படின்றத ஒரு ஷார்ட் பிரேக் அப்புறம் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு சண்டே சண்டே. திரைப்படங்களில் ஆபாசம் அதிகம் இருப்பது பழைய படங்களிலா அல்லது புதிய படங்களிலா அப்படின்றத பற்றி விவாதிச்சுட்டு இருக்கோம். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வந்து திரைப்படங்களை பார்த்து தான் நிறைய குழந்தைங்கள்லாம் கெட்டு போகிறாங்க, தெரிஞ்சுக்கிறது எல்லாத்தையுமே அந்தந்த வயசில் தெரிஞ்சுக்கிறத விட்டுட்டு இப்போவே தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ் கிட்ட நான் கேட்கணும்னு விரும்புகிறேன். அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ யங்ஸ்டர்ஸில் இப்போ வந்து சினிமா எடுக்கிறாங்க எல்லாருமே சமுதாயத்தை பார்த்து தான் எடுக்கிறாங்க. சமுதாயத்தில் இப்போ என்ன நிலவரம், இப்போ என்ன இருக்குன்றத பார்த்து தான் எடுக்கிறாங்களே தவிர அவங்களும் அதையும் திணிக்கப்படுறது இல்லை. எதுவுமே புதுசாக அதே தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். குட்டை பாவாடை போட்டுக்கிட்டு நடக்கிற பெண்கள் யாருமே இல்லை, ஆனால் சினிமாவில் அப்படி காமிக்கிறாங்க. எல்லா விஷயங்களும் அப்படி இப்போ கெட்டு போகிறதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இப்போ எல்லா விஷயமும் அதை தான் நான் அதை சொல்ல வரேன் நான். இப்போ வந்து படத்தை பார்த்து தான் எல்லாம் கெட்டு போகிறாங்க கிடையாது. இப்போ இருக்க அட்வான்ஸ் ஜென்ரேஷன் அவங்க வந்து இதை செஞ்சிட்றாங்க, அவ்வளோதான். மற்றபடி அதை பார்த்து தான் கெட்டு போகிறாங்கன்றலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. சினிமா ஆபாசமெல்லாம் பார்த்து கெட்டு போகிறாங்கன்னு கிடையாது. சினிமாவை பார்த்து யாரும் கெட்டு போல மேம், அவங்களுடைய மனநிலை அப்படி பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு ஈரானிய கவிதை கூட இருக்கு, பெண்களின் மார்பை பார்க்கும் ஆண்களே மார்பிற்குள் இருக்கும் மனதை பார்க்க ஏன் மறந்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் இல்லையா? இதனால வந்து சினிமாவை பார்த்து வந்து இளைஞர்கள் கெட்டு போறது கிடையாது மேடம். சினிமா கலைஞர்கள் வந்து பொதுவாக நானும் ஒரு உதவியை கொண்டாரு மேடம். நடைமுறைகளில் நண்பர்கள் வட்டாரங்களில் பார்க்கறத கேட்கறத இதைத்தான் வந்து ஒரு கதையாவோ சீனாவோ காட்சியாவோ நாங்கள் வைக்கிறோம். நாங்கள் இது வானத்திலிருந்து எதுவும் குதிச்சு வந்துறது இல்லை, அந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் எதுவும் பதிவு பண்ணுறது கிடையாது. இல்லை, சுவாரஸ்யத்துக்காக நீங்கள் வந்து சில விஷயங்கள் சேர்க்கறது இல்லைன்றீங்களா? அப்போ சினிமாவில் இல்லை சுவாரஸ்யம் நீங்கள் வந்து ஆபாசம் வந்து ஆபாசம் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக, சினிமாவனால ஆடியன்ஸ் செட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக சேர்க்கறது இல்லையா? அப்படி இல்லை, அது வந்து சினிமாவனால தான் ஆபாசத்தை நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. நாங்கள் காட்டுறதெல்லாம் நடைமுறைகள். இது வந்து அந்நிய கலாச்சாரம் நமக்கு நம்ம மண்ணில் என்றைக்கே வந்ததோ அன்றைக்கே வந்து மக்களோட நடை உடைகள் பழக்கங்கள் உணவு முறைகள் எல்லாமே மாறி போச்சு. இந்த மாற்றம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக சினிமாவும் மாறி போச்சு, அவ்வளோதான். கமர்ஷியலாக இவங்க ஃபிலிம் பண்ணுதாங்க. இதில் வந்து கருத்து ரொம்ப குறைய இருக்குது. அதனால் ஆபாசத்தை வச்சு இவங்க அதை வச்சு எக்ஸ்போஸ் பண்ணி இவங்க அதை வச்சு மார்க்கெட் பண்ணுதாங்க. இவர் சொல்கிற மாதிரி ஆபாச காட்சி இருந்தால் மட்டும் ஓடிடாது எந்த படமும். இப்போ ஒரு படம் சொல்லுங்கள் ஆபாச காட்சி இருந்தால் தான் ஓடிச்சுன்னு சொல்லிட்டு, நல்ல கதை இருந்தால் மட்டும் தாங்க இப்போதைக்கு ஓடும் படம். எந்த படம் இருந்தாலும் அந்த கதை மட்டும்தான் அதில் இருக்க. ஹீரோ பார்த்து கூட இப்போ ஓடுறதில்ல படம், ஹீரோ பார்த்து கூட இப்போ படம் ஓடுறதில்ல, கதையை வச்சு தான் படம் ஓடுது. பெண்கள் வந்து இந்த மாதிரி சித்தரிக்கிறாங்க இல்லையா, ஆபாசமான முறையில் ஒரு சின்ன சின்ன ட்ரெஸ்ஸஸை போட்டுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு உடல் அசைவுகள் அங்க அசைவுகள் எல்லாம் ஒரு மாதிரி, டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ் வேறு மாதிரி இருக்குது, பாடல் வரிகள் அப்படி இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அருவருப்பாக இருக்குது. பெண்களை வந்து மதிக்காமல் இன்னும் கீழ்த்தளத்திலே போயின்ட்டுருக்கோம். சுதந்திரம்னு சொல்லியும் அந்த கவர்ச்சியே பெண்களை திணிக்கிறாங்க. அந்த திணிச்சல்லேருந்து எப்படி நம்ம வந்து போராடலாம்னு ஒருத்தர் மட்டும் எழுந்தால் முடியாது, எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணணும். சங்கீதா, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து பீடி விளம்பரத்துக்கும் பிளேடு விளம்பரத்திற்கும் பெண்களை காமிக்கிறாங்க. இன்னைக்கு பெண்கள் வந்து ஒரு ஆபாச பொருளாகவே பார்க்குறாங்க. அன்னைக்கு இருந்த படங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒரு படத்துக்கு வந்து பெண்கள் அதிகமாக போனாங்கன்னா அந்த படம் நல்ல படம்னு சொல்லுவாங்க. ஆமாம், அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெண்கள் இன்னைக்கு படத்துக்கு போகிற பழக்கமே இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஏன்னா இன்னைக்கு வருகிற படங்கள்லாம் இன்னைக்கு அதை மாதிரி இருக்கு. கிடையாது, ஆக்சுவலாக வந்து எல்லா காலத்துலையும் காதல் இருந்தது, எல்லா காலத்துலையும் காதல் இருந்தது. ஆனால் அன்னைக்கு காதல் இருக்கும்போது அன்னைக்கு எதை ஆபாசமாக சொன்னாங்கிறதுக்கு ஒரு அளவீடு இருக்கு. அன்னைக்கு வந்து தொடர்றதே ஆபாசம்னாங்க. அதுல அழகா சொல்லியிருப்பாங்க அன்னைக்கு உள்ள பாட்டுல, நான் கருங்கல்லு சிலையோ காதல் எனக்கு இல்லையோ வரம்பு மீறுதல் முறையோ வரம்பு மீறுதல் முறையோ, தொடர்றதையே வரம்பு மீறுறதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு முத்தம் தர ஏத்த இடம், முகத்துல எந்த இடம், முகம் என்ன 300 ஏக்கருக்கா இருக்கு, எங்கேயாவது கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. இன்னைக்கு வந்து பாடல்கள் எல்லாமே ரொம்ப வக்கரத்தை தூண்டுற மாதிரி வக்கரமா இருக்கு. இன்னைக்கு தீ பிடிக்க முத்தம் கொடுடா, என்ன மீச கருகி போயிடாது தீ பிடிக்க முத்தம் கொடுத்தா. எப்படி இன்னைக்கு பாடல்கள் வந்து ரொம்ப அன்னைக்கு அழகா சொன்னாங்க. அன்னைக்கு வந்து கதைக்காக பாடல்கள் எழுதினாங்க, எல்லாமே கதைக்காக இருந்தது. இன்னைக்கு சதைக்காக பாடல்கள் எழுதப்படுகிறது. ஒரு கவிஞன் சொன்னான், கண்ணதாசா நீ அன்றைக்கு பாடல்களை எழுதினாய், நாங்கள் மனங்களை பறிகொடுத்தோம். இன்றைக்கும் சிலர் பாடல்களை எழுதுகிறார்கள், நாங்கள் மானங்களை அல்லவா பறிகொடுக்கிறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க போயிடுச்சு.
நீங்க சொன்னீங்க இன்னைக்கு 10 வயசு பையனுக்கு வந்து சினிமா பார்த்து மாறுறானா அப்படின்னு கேக்குறீங்க. இல்ல 10 வயசு பையனுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நீங்க சினிமா வெளிச்சம் போட்டு காமிக்கும் போது அவன் மனசுக்குள்ள அந்த ஒரு எண்ணம் வருவதற்கு இந்த இன்னைக்கு இருக்கிற திரைப்படங்கள் ஒரு காரணமா இருக்கு. தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம். ஒரு சின்ன பிரேக்கப். வெல்கம் பேக் டு சண்டே. மயில்களில் பார்த்தீங்கன்னா ஆண் மயிலுக்கு தான் அழகான தோகை இருக்கும். சிங்கத்திலையுமே வந்து ஆண் சிங்கம் தான் கம்பீரமான தோற்றத்தோடு இருக்கும். இந்த அனிமல்ஸுக்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு பெண்ணை கவர்வதற்கான தோற்றங்கள் கொடுத்த இந்த இயற்கை, ஆனால் நம்மளுடைய மனித இனத்தில் மட்டும் பெண்கள் கவர்ச்சியாக இருக்கிறதுக்காக எவ்வளோ அலகழிக்கப்படுறாங்க பார்த்தீங்களா? பியூட்டி பார்லர்ஸ் என்ன, அட்ராக்டிவ் ட்ரெஸ்ஸிங் என்ன, நல்லா ஃபிட்டாக இருக்கிறதுக்காக ஜிம்முக்கு போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு கட்டாயத்தை ஒரு சமூகம் வந்து பெண்ணுக்கு எப்படி கொடுத்துருக்கு அப்படின்றது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை பற்றி நம்மளோட பேசுகிறதுக்காக ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க வந்து இயக்குனர், திரைப்பட விமர்சகர் கேபிள் சங்கர். வெல்கம். ஸோ நீங்கள் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க, உங்களுடைய விமர்சனம் என்ன இந்த விஷயத்தில்? இல்லை, உண்மையாக சொல்லப்போனால் இந்த ஆபாசம் நீங்கள் எல்லாரும் மாற்றி மாற்றி பேசுகிற விஷயம்லாம் என்னென்னா, யூத்துகளுங்கெல்லாம் வயசானதுக்கப்புறம் வரக்கூடிய ஐடியா அது. அவங்கெல்லாம் வயசாயிடுச்சு, அதனால் அவங்க பார்க்குற பார்வை எல்லாமே இது ஆபாசம். அது உதாரணமாக ஒத்துக்கங்களேன், இப்போ தியாகராஜ பாதர் படத்தில் வந்து விலை மாதர்களை பற்றி கொடுத்த வார்த்தையை வந்து யூஸே பண்ணியிருப்பாங்க அந்த காலத்தில். அந்த வார்த்தையை வந்து சென்சார் பண்ணாமல் அப்படியே இருக்கும். அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அப்படியே வளர்ந்து அவங்க வந்து இதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு சொன்னோன்னே அப்போ இருக்கிற யாராவது ஒரு பெரியவர் வந்து இது என்ன அநியாயம், இது ரொம்ப கொடுமை அது அப்படின்னு சொல்லி திட்டிருப்பார். அவர் பையன் வரும்போது கொஞ்சம் மாதிரி டிக்னிஃபையாக முடிஞ்சு போச்சு. சினிமா வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், நானும் சினிமா இயக்குனராக இருக்கேன், நீங்களும் சினிமா இருக்க. சினிமான்றது நிஜ வாழ்க்கையிலிருந்து மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமே தான் தவிர, நிஜ வாழ்க்கையோட நிஜமாகவே நீங்கள் வந்து ரிலேட் பண்ணிங்கன்னா உங்களால் பார்க்கவே முடியாது. பார்க்குற படங்கள் ஆபாசம் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா? இல்லை மேம், அதிகமாக இருக்குன்னு இல்லை. ஆனால் ஓரளவு எல்லாருக்குமே பிடிச்சதுனால தான் அதை பண்ணுறாங்க. ஏன்னா அது ஆபாசம் இருக்கிறது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக தான் இப்போ இருக்குது. ஆபாசம் ஒன்றும் அந்தளவுக்கு நிறையா நாள் வந்து பார்த்து சலிச்சு போச்சு. ஓகேங்களா? அதனால அது வந்து ஒரு பெரிய அதனால அது வந்து ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ஓகேங்களா? அது வந்து ஒரு ஃபேக்ட், அவ்வளோதான், ஒரு சீன். அது வந்து டிபெண்ட்ஸ் ஹவ் வி டேக் இட். இதை தான் நான் சொல்கிறேன், வயசானதுக்கு அப்புறம் தான் பார்க்குறதெல்லாம் ஆபாசமாகவும் அருவருப்பாகவும் தெரியுது. யூத்தாக இருக்கிறவனுக்கு அவனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கான். அதுதான் தேவைன்னு சொல்கிறேன். நம்ம முதிர்ச்சி அடைய நம்ம வயது ஆக நம்ம பார்க்குற பார்வை இது சரி தப்புன்றது இப்போ ஒன்றும் இல்லை. இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லார்கிட்டும் வந்து ஆபாசம் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொன்னாங்களே, முந்தானி முடிச்சு படத்தில் வந்த சீன் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா இல்லையா? அவங்களுக்குலாம் என்ன சீன் சொல்லுங்க? யாராவது என்ன சீன் சொல்லுங்க? முந்தானி முடிச்ச சீன் என்ன சீன் சொல்லுங்க? யாராவது எனக்கு லேடிஸ் சொல்லணும். முருங்கைக்காய் சீன். இது எல்லாரும் உங்கள் அம்மாட்ட கேளுங்க, உங்கள் வீட்டில் உங்கள் அக்கா இருந்தால் அவங்ககிட்ட கேளுங்க. அந்த சீனை எவ்வளோ குடும்பமாக மொத்தமாக தியேட்டரில் எல்லாம் பெண்களாக மட்டுமே பார்க்கப்பட்ட படம். இல்லை சார், ரொம்ப ரசிச்சுட்டாங்க அப்படின்றதுனால வந்து அது சரியாயிடாது. இல்லை ரசிச்சுட்டாங்க. இப்போ எல்லாரும் அப்படி பார்த்தீங்கன்னா அல்ல, அந்த தம்பி சொன்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். நிறைய வந்துருச்சு அப்படின்ற போது இட்ஸ் ஓகே அப்படின்னு நிறைய வந்துருச்சுன்றதுக்கு கூட ரசிச்சுட்டாங்கன்றதுக்கு கரெக்டில் நீங்கள் சொல்கிற கூட உங்கள் பர்செப்ஷன் தான் அது. அப்போ அதே போல் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ரசிச்சுட்டாங்கன்னு ஒரு விஷயம் தான் வந்துகிட்டே இருக்குது. என்ன பண்ணுவீங்க? ரசனைன்றது அவங்கவுங்க பர்செப்ஷன் தானே இருக்குது. அன்றைக்கி வந்து கிளப் டான்ஸ் போட்டால் தான் ஒரு பாட்டு ஹிட் ஆகும்னு சொன்னால் எல்லாருமே கிளப் டான்ஸ் சொல்ல விரும்புகிறாங்க. நான் என்ன சொல்ல, எதுவும் அளவோடு இருக்கிறது வரைக்கும் பரவாயில்லன்னு சொல்லுவேன். ரசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம மனசுக்கு சில விஷயங்களை நாமளே ரசிப்போம். நம்மளும் குழந்தைங்களை பெற்றிருக்கோம், நம்மளுக்கு சில விஷயங்களை ரசிக்கிறதுக்கு பிடிச்சிருக்கும். அது அளவுக்கு அதிகமாக போகும்போது ஒரு வெறுப்பும் ஒரு அருவருப்பும் வர ஆரம்பிக்கும். இப்ப இருக்கிற அளவு தான் இருக்கு. கரெக்ட். அளவு வரைக்கும் வந்து பழைய படங்கள் அவர் லிவிங்ஸ்டன் விளம்பரம். ஒரு விஷயம் சொல்ல வரேன் மேடம், என்னுடைய படத்தில் என் காட்சிக்கு எந்த லிமிட் வேணும், எனக்கு இது வந்து இந்த சீனு கதையாக இருந்தாலும் சரி, கவர்ச்சியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, என் மனசுக்கு நியாயமாகப்பட்டதை எனக்குள்ளே ஒரு சென்சார் வச்சுக்கிட்டு நான் வந்து அதை எனக்கான முடிவு பண்ணிட்டு தான் செய்கிறேன். இந்த ஆடியன்ஸுக்கு இந்த டார்கெட் ஆடியன்ஸ் நான் பண்ணுறேன். நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்க, பட் நிறைய டைரக்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணுறதில்ல அப்படின்றது தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பண்ணாத படங்கள் ஆட்டோமேட்டிக்காக இவங்கெல்லாம் பார்க்குறதே இல்லை. கேளுங்க, அவங்களாம் பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம்
நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு குத்துப்பாட்டு இருக்கிறதுக்காகவோ ஒரு செக்ஷுவல் எக்ஸ்போஷர் இருக்கிற சீனுக்காகவோ இன்னைக்கு இருக்கிற யூத்து தியேட்டர் பக்கம் வரதில்லை. அவனுக்கு தேவை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். அப்ப ஏன் சார் எல்லா படத்துலயும் அது வச்சுக்கிட்டு இருக்காங்க? அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். லிவிங்ஸ்டன், உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்கு இந்த விஷயத்துல? இல்லை, எனக்கு சார் பேசுனதுலையும் சரி, அவங்க பேராசிரியர்கள் பேசுனதுலையும் சரி, முரண்பாடு வந்து முதல்ல வந்து இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புதுப்படங்களில் வந்து ஆபாசத்தை விட பழைய படங்களில் ஆபாசம் அதிகமாக இருக்குன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்ல வந்து பேச வந்திருக்கேன். இப்போ இவங்க முந்தானை முடிச்சு அவர் வந்து சொன்னது மாதிரி முருங்கைக்காய் சீன் வந்து அவங்க வந்து சொன்னாங்க, அதான் ஒரு அளவோடு வந்து இருந்துச்சு அப்படின்னு. அந்த திரைப்படத்திலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமாச்சாரங்கிற ஒரு வார்த்தையே முதல்ல வந்து அந்த படத்துக்கு அப்புறம் தான் வந்து தெரியவே வந்துச்சு. சமாச்சாரம் அது வந்து ஒரு பெருசாக வந்து இப்படி ஒரு சமாச்சாரம் அப்படிம்பாங்க. பாக்யராஜ் சார் கட்டில் மேலே படுத்திருப்பார். இங்கே வந்து கதாநாயகி வந்து பார்த்தீங்கன்னா அது குழந்தை அழுதுகிட்டு இருக்குங்க. குழந்தை அழுதுகிட்டு இருக்கப்போ பாட்டு பாடுவாங்க, ஆரீர் ஆரீர் ஆரீரோ ஆரீர் ஆரீர் ஆரீரோ. குழந்தை அழுகை நிப்பாட்டிடும். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேட்பார், இங்கே பாரு என்ன பண்ணுற அப்படின்னு வந்து கேட்பார். தாலாட்டு பாடுறேன், ஓ மனசுக்கு தப்பாக படிச்சுன்னா நான் என்ன பண்ணுறது. மறுபடியும் ஆரீர் ஆரீரோ இப்படிங்கிற வந்து ஒரு கான்செப்ட் வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய திரைப்படங்களில் வந்து பாருங்களேன், கண்ணா என் ஜேலைக்குள்ள கட்டெரும்பு நோளஞ்சிருச்சு எதுக்கு நசுக்கு இல்லை நசுக்குன்னு கேட்குறேன். ஆனால் என்னுடைய கருத்து வந்து என்ன ஒன்றா, இது இன்றைய காலகட்டத்தில் மட்டும் பண்ணப்பட்டது கிடையாது. முதல்ல நீச்சல் உடையில் வந்து பட்டணத்தில் புதம்ங்கிற படத்தில் கேஆர் விஜய் அம்மா தான் வந்து முதல்ல வந்து வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸில் வந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதை வந்து பெருசாக வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நல்ல விஷயங்களையும் வந்து நிறையா சொல்லிக் கொடுக்குறோம் மேடம். இன்னொன்று அவங்க வந்து சொன்னாங்க, அந்த காலகட்டத்தில் இலைமறை காய்மறைவாக வந்து சொல்லப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் இலைமறை காய்மறைவாக காட்டுற எதுவுமே தப்பு கிடையாதா? இல்லை சார், இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க மேடம். இந்த இலைமறைவு காய்மறைவாக பேசுறதுக்காக சொல்கிறேன். எந்த பழைய படத்துலையாவது பாருங்கள், எல்லா பழைய படத்துலையும் ஹீரோயினுக்கு க்ளோஸ்அப் ஷாட் வைக்கும்போது இல்லை மிட் ஷாட் வைக்கும்போது பாதி சைடில் தான் போட விட்டுருப்பாங்க. இதுக்கு போய் இலைமறை காரவைவா, இது எதுக்கு காட்டிகிட்டே போனான். இது இப்போ நம்ம காட்டு போனால் கவனிக்கவே மாட்டான். அவனுக்கு கற்பனையை தூண்டி விட்டு அதை நிறைய பண்ணதெல்லாம் பழைய படத்தில் பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே. இப்போ ஓப்பனாக இருக்குது. இப்போ அந்த பார்த்துட்டு போராட்ட போயிட்டே அடுத்த விஷயம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இல்லை யாருக்குமே. அதுக்கு அந்த ஆபாசம் எப்படிப்பட்ட ரியாக்ஷன்ஸ் கொடுக்குது, எப்படிப்பட்ட உணர்வுகளை உண்டாக்குது அப்படின்றது யாருமே ஒத்துக்கக்கூடிய விஷயம் தான் சார். பெண்ணை வந்து போக பொண்ணலாக காட்டுறாங்க, பெண்களை டான்ஸ் ஆட காட்டுறாங்க, பெண்களோட அவயங்களை காட்டுறாங்கன்றதெல்லாம் மீறி நம்ம எது ஆபாசம் நினைக்கணும்னா, நம்ம சமுதாயத்தில் இன்றைக்கி ஒரு டாஸ்மார்க் இருக்கிற மேட்ரு, நம்ம சுத்தம் இல்லாத ஒரு மேட்ரு, இது எல்லாமே ஆபாசம் தான். நம்மளோட பர்செப்ஷன் நம்ம வளர நம்ம பார்க்குறது வந்து பெண்ணை பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ரோட்டில் இருக்க நம்ம சொசைட்டியை பார்க்குறதா இருந்தாலும் சரி, அது ஒரு பர்செப்ஷன் மாறிட்டே இருக்குது. அதே போல் பசங்களுக்கான பர்செப்ஷன் மாறிடுச்சு. ஆனால் நம்ம ஏற்றுக்க மாட்டேன்றோம். அதெல்லாம் தான் இது வந்து காட்டாங்க, இதெல்லாம் நம்ம பழகிட்டோம், நம்ம தான் கெடுத்துட்டோம்னு சொல்கிறது வந்து அந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்க முடியல என்னால். சரி, ஓகே, நீங்கள் ஏற்றுக்கிற வரைக்கும் வரணும் அப்படின்னு நான் வற்புறுத்த மாட்டேன். தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம். ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு சண்டே. எப்போவுமே ஒரு தீமை வந்து உடனடியாக நடந்துடுறது கிடையாது. முதல்ல வந்து அப்சர்வேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் அதை இமிட்டேட் பண்ண பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து டீசென்சிட்டைசேஷன் நடக்குது, அதுக்கப்புறம் அதை பற்றி ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்க. முதல்ல பார்க்குறாங்க, அதை இமிட்டேட் பண்ணுறதுக்கு பின்பற்றுவதற்கு பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் மறத்து போகிறது. இப்போ சொன்னாங்க இல்லையா, மறத்து போகிற ஒரு இடத்துக்கு வராங்க, அதுக்கப்புறம் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறது. அது இருந்தால் என்ன அப்படின்ற ஒரு 4 கட்டத்தை தாண்டி வர்றது தான் ஒரு தீமை அப்படின்றது வந்து நான் சொல்லலை, சைக்காலஜிஸ்ட் சொல்லியிருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு தீமைக்கு காரணம் இப்போ யங்ஸ்டர்ஸுக்காக இருக்கட்டும், இல்லை முக்கியமாக ஆண்களுடைய பிஹேவியர் பேட்டர்ன் இருக்கட்டும், அந்த பிஹேவியர் பேட்டர்னுக்கு பின்னாடி இருக்கிற அந்த தீமை செய்கிற அந்த செயல்கள் செய்கிற அதை தூண்டுகிற விதங்கள் எல்லாம் என்னென்னவா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இணையதளமாக இருக்கட்டும், இல்லை சினிமாவாக இருக்கட்டும், இல்லை வேறு விதமான மீடியாக்கள் மூலமாக இருக்கட்டும், அவங்களுடைய கண்களுக்கு அவங்களுடைய உணர்வுகளை தூண்டுற மாதிரியான நிறைய ஆபாசமான விஷயங்கள் அவங்களுடைய கண்ணில் படுது அப்படின்றது நம்ம மறுக்க முடியாத ஒரு உண்மை. இதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதில் ஒரு பாகமான சினிமா, அதில் இருக்கிற ஆபாசம் எந்த அளவுக்கு இப்போ இருக்குது, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி டைரக்டர் வந்து கேபிள் சங்கர் சொன்னதுக்கு நீங்கள் வந்து யாராவது என்ன சொல்ல விரும்புகிறீங்களா? அவரோட ஒத்து போகிறீங்களா, இல்லை அவர் சொன்ன மாதிரி அவர் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? அவர் சொன்னார் சென்சோர் பண்ணிடுறோம் நாங்கள் அப்படின்ட்டு. நம்ம ஆளுங்க எப்படின்னா, எது ஒன்று பார்க்க வேணால் நம்ம அதை மறைக்கிறோமோ அதுதான் என்னன்றத பார்ப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
நிறைய காட்சிகள் வந்து ஆபாசமாக தான் காட்டப்படுறாங்க. இவங்க சொல்கிறது எப்படின்னா, ஒரு சொம்பு பாலில் ஒரு சொட்டு விஷம் விட்டால் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு சொம்பு பாலில் ஒரு சொட்டு விஷம் விட்டாலும் விஷம் தான், 5 சொட்டு விட்டாலும் விஷம் தான், அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது ஒரு சின்ன பையனை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து எப்படின்னா அந்த படத்தில் அந்த ஹீரோ அந்த மாதிரி பண்ணார் அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்துக்கு பார்க்குறவன் அதே மாதிரி தான் கெட்ட விஷயத்துக்கும் பார்ப்பான். இவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, அது பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து ஆபாசம் அப்படின்னு சொல்ல, அதாவது அதில் வந்து கலாச்சாரங்கிறது உள்ளடங்கியிருக்கு. அப்போ பார்த்து பார்த்து சலிச்சு போனால் இது பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்கிற குழந்தைங்களாம் வந்து சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட என்னால் காட்ட முடியலையா, என்னை விட எந்த பொண்ணு வலிமை கம்மியாக இருக்கோ அவளால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற பொண்ணுக்கிட்ட காட்டுறாங்க. இதன் மூலமாக தான் இன்றைக்கி பாலியல் பலாத்காரன்றது வந்து அதிகமாகிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ வர சினிமாவில் ஆபாச காட்சிகள் அதிகமாக வர்றது தான் காரணம். இப்போது நம்ம ஏதாவது ஒரு தேட்டருக்கு போயிட்டு வரோன்னு வச்சுக்கோங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பசங்க மச்சான் படம் சரியே இல்லைடா, ஒரே ஒரு பிட்டு சீன் கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க தான் நாங்கள். இவங்க சொன்னாங்க, இல்லை அந்த மாதிரி சீனுக்காகலாம் நாங்கள் வந்து படத்துக்கு போகிறது இல்லை அப்படின்ட்டு. எத்தனை பேர் அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க பாருங்கள், படம் நல்லா இருக்குது அப்படின்னு. யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதாவது இந்த சீன் அந்த மாதிரி இருந்தால் தான் படம் நல்லா இருக்குது, அப்படி இருந்தால் தான் ஓடும். சம்மந்தா 5ஆம் படத்தில் சம்மந்தா செம்மையாக நடிச்சிருக்காங்க மச்சான், சம்மந்தாக்காகவே அந்த படத்தை பார்க்கலாம், இப்படி தான் என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, பாலில் ஒரு சொட்டு விஷம் விட்டாலும் விஷம் தான். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 4 சொட்டு 5 சொட்டு விட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஷங்கிற மாதிரி, ஒரு சொட்டு விட்டாலும் விஷம் தான் சொல்கிறீங்கல்ல, அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அப்படி விஷம் விட்டது நீங்கள். நீங்கள் பழைய படத்தில் விஷம் விட்டுருக்கீங்க, புரியுதுங்களா? இப்போ எல்லாம் விட்டுட்டே குத்துதே குடையுதேன்னா அதுக்கு யார் பொறுப்பு? நீங்க சொல்றது சரிதான் சார். அதாவது கொடுத்தோம்னா அதோட வீரியம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும். 5 சொட்டு விட்டோம்னா வீரியம் அதிகமா இருக்கும், ஒரு சொட்டு விட்டோம்னா வீரியம் முதல்ல வெசங்கறதே வந்து நீங்க வந்து சொன்ன அதே விஷயம் தான். நீங்க இப்ப ஒரு சொட்டு விட்டா 5 சொட்டு விட்டா நீங்களே வந்து இது பண்றீங்க. இந்த மேடையில வச்சு நான் சவாலா ஒரு விஷயம் சொல்றேன். இது இப்ப சார் இயக்குனரை வச்சு சொல்றேன், இவர் போன்ற இயக்குனர்கள் ஆபாசம் இல்லாத படங்களை எடுத்தால் அதை பார்க்க எங்களை போன்ற இளைஞர் சமூகம் ரெடி. வந்து நம்ம இளைஞர்களுடைய போக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி ரொம்ப நேர்மையா பதிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிர்பயாவுடைய பிரச்சனை நடந்த போது 2012 இல்லைங்களா, 2012 நடந்த போது வந்து ஒவ்வொரு தெருவுக்கும் வந்து போராடினது யங்ஸ்டர்ஸ் தான். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான். அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கிற உணர்வுகள் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம பெண்களை பாதுகாக்க வேண்டியது, நம்ம பெண்களை எப்படி பார்க்கணுன்றத வந்து நல்லா தெளிவா தான் இருக்காங்க. அப்படி தெளிவா இருக்கிற இளைஞர்களை ஒரு சில விஷயங்களாக நம்ம இதெல்லாம் இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் காமிச்சு அவங்கள வந்து சைட்லைன் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இது கூட இருக்கலாம் இல்லைங்களா? பொறுப்பு வந்து as a very ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் சொசைட்டி வந்து நம்மளுக்கு இருக்கிற பொறுப்பு என்னன்னா, இது சரி இது தவறு அப்படின்னு இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு. ஆனா அவங்களே வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. நான் அதுதான் சொல்றேன், இவங்க அதை விரும்புறது இல்லை. நல்ல ஒரு சின்ன உதாரணம் எடுத்துங்க. சமீபத்தில் ஒரு 10 வருஷத்துல கற்பழிப்பு காட்சி வந்த படம் எத்தனை படம்னு சொல்றாங்க? நிறைய வந்திருக்கு. கிடையாது, காட்டுங்க. கிடையாது. நீங்க வந்து இது வில்லன்கள் எல்லாமே வந்து நாங்க கற்பழிப்பு சீன்ல நடிக்க மாட்டோம்னு பகிரங்கமா சொல்லிட்டாங்க. நீங்க வரல. நிறைய பேர் நிஜத்துல நடக்கிறதுனால சினிமால வரலன்றாங்க. நிஜத்துல எல்லா காலத்துலயும் நடந்துட்டு இருக்குங்க. அது உங்களுடைய கற்பனை நடந்துட்டு இருக்கு. இப்ப நிஜத்துல நடக்கிறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறது முன்னாடியே நடந்துட்டு இருந்ததுங்க. இப்ப வந்து வெளிய வந்துருச்சு மீடியா மூலமா. படத்துல வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய படத்துல வில்லன் கூட கிரீன் டீ சாப்பிடுறாங்க, அவ்வளவு ஆரோக்கியமா காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்பியார் வில்லனா இருந்தாரு, எல்லாருமே வில்லனா இருக்காங்க. இல்லைங்க, அதுதான் பிரச்சனை. உங்களுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு மெயின் செட்ல வச்சிட்டீங்க, ஒரு வில்லன் ஒரு ஹீரோன்னு. இப்போ வந்து வாழ்க்கையில இப்போதைங்க சொன்னீங்களா, நாங்கள் வந்து இப்போ இத்தனை நாள் முன்னாடி மிகப்படுத்தின விஷயமா காட்டிட்டு இருந்தோம். இப்போ தான் வாழ்க்கைக்கு மிக அருகில் வந்து நிஜமாக்கலே வில்லமாக இருக்கிறவன் ஹீரோமாக இருப்பான், ஹீரோமாக இருக்கிற வில்லனா இருப்பான்னு காட்டுறோம். இப்போ தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நீங்களே முரணா பேசுறீங்க. முதல்ல நீங்க மிகப்படுத்தப்பட்ட ஸ்ரீமான் நீங்க இப்பதான் வாழ்க்கைக்கு இறங்கி வந்திருக்காங்க. சரி, இப்போதான் இறங்கி வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இது வரைக்கும் நீங்க இப்பதான் நெருங்கிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி சினிமாவே எடுக்கல நீங்க. ஆமாங்க, நீ உங்களுக்கு காட்டப்பட்டதெல்லாம் மிகப்பட்டது தான். அதாவது அவர் சொல்ல வர்றது என்னன்னா, ஹீரோ மாதிரி இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப கிளியரா இருந்தாங்க.
இங்க ஒரு மறு வச்சிருப்பாங்க, அப்புறம் வந்து மார்வேஷ் இல்ல, அவர் வந்து வில்லனா இருக்கிற ரவுடி அப்படின்னா வந்து ஒரு பட்டையா ஒரு பெல்ட் போட்டுக்குவாங்க, கட்டம் போட்ட லுங்கி கட்டுவாங்க, அப்புறம் ஒரு சின்ன பெரிய மீசை இருக்கும். அவங்க நடந்து வரும்போதே வந்து அவங்களுடைய பாடி லாங்குவேஜே வில்லன் மாதிரி இருக்கிற ஒரு பாடி லாங்குவேஜோட இருப்பாங்க. பட் உண்மையில அப்படி கிடையாது இல்லையா? உண்மையில வந்து ஒரு மனுஷனுக்குள்ள நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான். கெட்டவனா நடக்கிறது நல்லவனா இருக்கிற அந்த உருவத்துல இருக்கிற ஒரு மனுஷனா கூட இருக்கலாம் அப்படின்றது சினிமா காமிச்சுக்கிட்டு இருக்கு. அது ரொம்ப அதனாலதான் வந்து அவர் ரொம்ப கிட்ட வந்துட்டாரு. சண்டை போடாம பேசினேன். நிஜத்துல வந்து அந்த மாதிரி ஆட்களை நம்ம வந்து ட்ரை பண்றோம். நிறைய விஷயங்களை வந்து லைவ் சினிமாக்கள் கொண்டு வரதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பட் வெகுஜன சினிமான்றது வேற இல்லையா? ஆமா, ரியலிஸ்டிக் ஃபில்ம் அப்படின்றது வந்து ரொம்ப வாழ்க்கையை அப்படியே சித்தரிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் ரியலிஸ்டிக் ஃபில்ம். பட் அதை மீறி இருக்கிற ஒரு 90% படங்கள் வந்து கமர்ஷியல் ஃபில்ம்ஸ், த சோ கால்டு கமர்ஷியல் ஃபில்ம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற படங்கள். அந்த படங்களில் வந்து ஆபாசமான காட்சிகள், டபுள் மீனிங் டயலாக்ஸ், எல்லாருமே வந்து அது ஒரு காமெடி அப்படின்னு நினச்சிருக்காங்க. அந்த டபுள் மீனிங் டயலாக்ஸ் இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் அப்படின்னு நினச்சோம்னா கிடையாது. பழைய படங்களில் இன்னும் அதிகமாக இருந்திருக்கு இல்லையா? அந்த மாதிரியான ஒரு டயலாக்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு காட்சியாக இருக்கட்டும், பார்க்கும்போது இம்ப்ரெஷனபிள் ஏஜ் குரூப்பில் இருக்கிற பசங்க எல்லாமே எப்படி அதனால் பாதிக்கப்படுவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருமே கருத்தில் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அது. ஏன்னா வந்து எட்வர்ட் கிப்பன் அப்படின்ற ஹிஸ்டோரியன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரோம நகரம், ரோமர்களுடைய சிவிலைசேஷன் அழிவதற்கு முக்கியமான காரணங்களில் 5 காரணங்களில் ஒன்று வந்து ஆபாசமான முறையில் அவர்களுடைய சொசைட்டி இருந்ததுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹிஸ்டோரியன் பதிவு செஞ்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நம்மளுடைய சமூகம் போகக்கூடாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பொறுப்புணர்வை உணர்த்துது அப்படின்றது நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ரோஹிணி.